ஜமா தொழுது கொண்டு இருக்கும் போது அது இழுத்தாங்கிறது அது ரைட் இல்லைல்ல, அது தப்பு தான். கொஞ்சம் அதாவது இமாம் நிக்கிறாருங்கிற அளவுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் அதாவது பின்னாலே போகாம சின்ன ரூமா இருக்கணும். அதே மாதிரி வரிசையா 3 பேர் கொஞ்சம் முன்னால இட நெருக்கடியா இருக்கும்போது தாராளமா இமாம் பக்கத்துல நீங்க தொழலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆமா, வரிசையா விட இமாமு கொஞ்சம் இமாமுக்குன்னு இது தெரியணுங்கிறக்காண்டி கொஞ்சம் அவர் முன்னால் நிக்கலாம், நீங்க பின்னால் நிக்கலாம், அது தப்பு கிடையாது. இட நெருக்கடிங்கிற போது இடம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நீங்க பின்னால நின்று தாராளமா நீங்க என்ன செய்யலாம், தாராளமா நீங்க தொழலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆமா, அது கொஞ்சம் அது இட நெருக்கடி இருக்கும்போது தாராளமா தொழலாம். அதை மாதிரி தாராளமா செய்யலாம். ஏன்னா மக்கள் இருந்தாங்க, அப்ப அவங்க 2வது ஜமாத்தை வைக்க முடியும். அலைஹிஸ்ஸலாம் இல்ல, அவர் முதல்ல கேட்டாப்ல. தாராளமா தொழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹதீஸுக்கு மாற்றம், அதாவது இது ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடியது. எப்படி இல்ல அந்த கேள்வி முடிட்டாது. அதாவது என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். பொதுவாகவே நபிகள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைக்குள்ள சொல்லும்போது லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைக்குள்ள சொல்றான். அப்போ தொழுகிறது எப்படின்னு சொல்லும்போது நாம இஷ்டத்துக்கு தொழக்கூடாது, ஒரு பின்னால் நின்று தொழுவது முன்னால் நின்று தொழக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காட்டி தந்தார்களோ அப்படிதான் நீங்க தொழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தாங்க, இப்படித்தான் தக்பீர் கட்டணும், இப்படித்தான் ருக்கு செய்யணும், இப்படித்தான் சஜதா செய்யணும், இப்படித்தான் அத்தஹியாத்துல உட்காரணும், எல்லாத்தையும் காட்டி தந்தாங்க. அப்ப அந்த முறைப்படி நாம் என்ன செய்யணுமே தவிர தொழணுமே தவிர அதுக்கு மாற்றமா தொழக்கூடாது. ஒண்ணு. அடுத்ததான் இன்னைக்கு உள்ள நிலைமையில மக்கள்லாம் கொஞ்சம் தவறா எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி நினைச்சிட்டு தான் தொழுகிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்காத, நம்ம எப்படி நினைக்கிறோம், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தரல, ஏன்னா இதுக்கு ஹதீஸுக்கு நேர் மாற்றமா இருக்குது அப்படி நம்ம வைக்கணும். அதனால அவங்க பின்னால் தொழணுமா தொழக்கூடாதுங்கும் போது தொழலாம். அதாவது அவங்க தவறு செய்யறாங்க, அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்ல ஒரு சின்ன தவறு செய்யறாங்க. இப்போ தக்பீர் நெஞ்சில கட்டணும், அவர் என்ன செய்யறாரு, வயத்தில் கட்டுறாரு, அதனால அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும், இருந்தாலும் கூட அது என்ன செய்தது, சின்ன ஒரு தவறு இருக்குது அதுல. அதே மாதிரி அத்தியாயத்தில் உட்கார்ற விஷயத்திலும் சரி, அல்லது சஃபுல வரிசையில் நிற்கிற விஷயத்திலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படிதான் நாம என்ன செய்யணும். அது தவறு நடந்துச்சுன்னு சொன்னா அது அவர்களுக்கு தான் அந்த தவறு போய் சேருமே தவிர நம்ம பின்னாலும் தொழுகிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா அது முழுமையா ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதங்கிற நம்முடைய கையில் இல்ல. நாம எதையுமே இவர் செய்யறது நீங்க ஏற்றுக்கொள்ளப்படா நம்ம சொல்றதுக்கு உண்டான தகுதி நம்மளுக்கு கிடையாது. அதாவது என்னன்னா அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்ல தப்பு செய்யறாங்களே தவிர அது கூடாது, அது நீங்க எப்படி நீங்க விலகி இருக்கிறேன்னு சொன்னா அது கூடாதுங்கிறத நீங்க சொல்றீங்க. அது தப்பு, அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்க சொல்றீங்களா? இல்ல வழி இல்ல, அதுல தப்பு இருக்குது, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு வாசிரத்தின் விசிற உகரா, ஒருவருடைய சுமையை மற்றொரு சுமக்க முடியாது. அவர் தப்பு செய்தாருன்னா அவருக்குரிய கூலி அல்லாஹ் இடத்துல இருக்குது, நாம தப்பு செய்தோம்னா நமக்குரிய கூலி நமக்கு அல்லாஹ் இடத்துல இருக்கு. பின்னால நீங்க தொழுறன்னு சொன்னா நீங்க கரெக்டா தொழுங்க, உங்களுக்கு உண்டான கூலி அல்லாஹ் இடத்துல இருக்குது. அவர் தப்பு செய்யறான்னு சொல்லும் போது அவருக்குள்ள கூலி அவர்கிட்ட அல்லாஹ் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாருக்குமே மக்கத்துல இல்லாம ஆழ்ந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம அந்த மாதிரி வேற ஏதாவது வாய்ப்புகள் அவங்க நல்ல ஒரு கேள்விதான். அதாவது என்னன்னா இப்போ சவால் சொன்னாப்புல எல்லாருமே மர்க்கஸ்ல தங்கி, ஏன்னா மர்க்கஸ்ல செய்யறாங்க, மர்க்கஸ்ல தங்கி எல்லாருமே எல்லா பணியும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நாங்க உங்களை மர்க்கஸ்ல தங்கலாம் சொல்லல, மர்க்கஸ்ல தங்கி தான் பணி செய்யணும் இல்ல. 6 மணிக்கு நீங்க வர்றீங்களா, உங்களுக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, வாங்க மர்க்கஸுக்கு வாங்க, இன்னைக்கு ஏதாவது பணி இருக்குதா, மாற்றுமா தாவா போகணுமா, வாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்தந்த ரூம்ல எல்லாம் சகோதரர்கள் இருக்கிறாங்க, வாங்க நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, இதை கொண்டு விடுங்க. அல்லது நீங்க வசூல் பண்றீங்களா, வாங்க இந்தந்த ரூம்ல என்னோட சகோதரர்கள் இருக்கிறாங்க, கொடுங்க, என்னால முடிஞ்ச நான் வசூல் பண்ணி தர்றேன், இந்தந்த ரூம்ல நீங்க தாவா பண்ணி செய்யுங்க, வாங்க அப்படின்னு கூட்டு போய் இங்க காட்டுறது இருக்கா இல்லையா, அதுவே போதும் எங்களுக்கு. எப்படி
அல்லது நீங்க என்ன செய்யுங்க, நாங்க 10 பேர் இருக்காங்க அந்த ரூம்ல, இந்த ஏரியாவை நாங்க எடுத்துக்கிறோங்க, நீங்க இங்க எல்லாம் வர வேண்டாம், இந்த ஏரியாவுடைய பித்ரா வசூலை நாங்களே வசூல் பண்ணி தர்றாங்க, இந்த ஏரியாவுடைய ஜக்காத் வசூலை நாங்களே வசூல் பண்ணி தர்றாங்க, நீங்க ஒன்றும் வேண்டாங்க, நீங்க எத்தனை மணிக்கு போனா எங்களுக்கு கவலை இல்லை, நீங்க காலையில் அதிகாலையில் போனாலும் சரிதான், 10 நபர்களா நீங்க போனாலும் சரிதான், நீங்க தனிநபரா போய் வசூல் செஞ்சாலும் சரிதான், நீங்க எப்படி வசூல் செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்களும் இதுல பங்கு எடுத்துக்கிடுங்க, ஏன்னா உங்களுக்கும் அதுல நன்மை இருக்குது. அதைத்தான் குறிப்பிட்டு சொல்றமே தவிர நீங்க இந்த மார்க்கஸ்ல வந்து தங்கணும், இந்த மார்க்கஸ்ல நீங்க இருக்கணும், இங்க வந்து தொழுது இங்க அதெல்லாம் இங்க சொல்லல. இங்க மார்க்கஸ்ல வந்து தங்கன்னா பெரிய தியாகங்கள்லாம் பண்ண வேண்டி இருக்குது. ஓகே, நீங்க வெளியே தங்கினாலும் இந்த ஜமாத்துக்காண்டி சொல்றத விட அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்காண்டி ஒரு கல்லை நீங்க எடுத்து போடுங்க. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் உங்கள் பக்கம் வர போறான், 2 அடி எடுத்து வச்சு. நீங்க நடந்து வந்தா விரைந்து வர போறான், ஓடி வந்தா அதற்கும் விரைவா வரும் அல்லாஹ் தஆலா. இதை மனசுல வச்சுட்டு நீங்க செய்யறேன், அதைத்தான் மிக மிக முக்கியம். ஓகே, அந்த கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்லுவோம். ஓகே, ஏன்னா லாஸ்ட் கேள்வி ஆயிடுச்சு. ஓகே சரி, ஒரு கேள்வி, அதாவது ஏற்கனவே ஒரு கேள்வி பாக்கி இருக்கு, இப்போ 2வது கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அத்தியாயத்தை சொல்லி இந்த அத்தியாயம் குரானை 3 பங்காக பிரித்து வைத்தீங்கன்னு சொன்னா, இப்போ 10 நிதி இருக்குன்னா அதாவது 9 நிதி இருக்குன்னா 3 3 3 அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சா எப்படி இருக்குமா, அது மாதிரி குரானை 3 பங்காக நீங்கள் பிரித்து வைத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு பங்கு இந்த ஒரு அத்தியாயம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அத்தியாயத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த அத்தியாயம் எது? அதாவது குரானை நீங்க 3 பங்கா வைங்க, அந்த 3 பங்கா வச்சா இந்த ஒரே ஒரு அத்தியாயம் ஒரு பங்கு. அப்ப மற்ற இது இருக்கா இல்லையா, சொல்லணும்னா 114 அத்தியாயம் இருக்குது, இந்த 113 அத்தியாயத்தை 2 பங்கா வைக்கணும், ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் ஒரு பங்கு. அந்த அத்தியாயம் எது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அபுதாபி சிட்டி, முஸ்தாபா மற்றும் ஐகாட் சிட்டி கிளைகள். மார்க்க விளக்க புத்தகங்கள், CD மற்றும் DVDக்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்க. துபாய் மாநகரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயிக்கள் தமிழகத்தில் மற்றும் வெளிநாடுகளில் உரையாற்றிய CDக்கள் மற்றும் மார்க்க புத்தகங்கள், PJ மொழிபெயர்த்த திருக்குர்ஆன் மற்றும் மார்க்க சந்தேகங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி ஜமாஅத்துத் தௌஹீத் டைரா நாயிப் போலீஸ் ஸ்டேஷன் அருகில். தொடர்புக்கு 05084862996, 05089266674, 05052755642.